வெல்கம் பேக் டு சுபோஸ் கிச்சன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 kg சிக்கனில் சில்லி பவுடர் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஸோ இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணிக்கிறோம். மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்ம இப்போ வந்து மசாலா இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனியா 1 கப், நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம், சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம், இந்த ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் பூவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி 3, நார்மல் சில்லி 1. இதெல்லாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடுறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மேஜிக் மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடுறோம். தேவையான அளவு உப்பு அண்ட் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆக வேண்டியதுதான். ஸோ இது நல்லா இப்போ குக் ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் ரெடி. ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.